ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா இப்படி போய்கிட்டே இருக்கும்போது இப்படி போயிடுச்சு, இப்படி ஒரு ரோடு போகுது. அதே மாதிரி இந்த சைடு ஒரு 10 கிலோமீட்டர், அதாவது ரைட் சைடு நம்ம போனோம் அப்படின்னா அயன் கேட் இருக்கு, ரெண்டாவது பாயிண்ட். அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு? பிளேயிங் ஃபீல்ட் இருக்கு, 2-storied ஸ்கூல் பில்டிங் இருக்கு. we are on our way to கொல்கட்டா. ஸோ எங்க போயிட்டு இருக்கும்போது இங்க வராங்கன்னு கேட்பாங்க. கொல்கட்டா ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அட்டிக்ன்றது ஒன்றும் இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த ரூஃபுக்குள்ளேயே வந்து பல படத்துல பார்த்துருப்போம். அந்த ரூஃப்குள்ள இருக்க ரூம் தான் நம்ம அட்டிக். அதாவது இது ரொம்ப பெரிய ஒரு சேரிட்டியா இருக்கே அப்படின்னு வந்து அவரை பார்த்து நக்கலா பேசுறாரு. he remained silent. he revived the children's magazine. ரொம்ப ரொம்ப முக்கியம், சந்தேஷ். ஸோ வெல்கம் பேக் டு உஸ்தாதியன் அகாடமி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ப்ரோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நன் அதர் தேன் த அட்டிக் சத்யஜித் ராய். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இதில் முக்கியமான கேரக்டர் யாருன்னா ஆதித்யா. இன்னொன்று வந்து ஐ அப்படின்னு வரும், அது வேற யாரும் கிடையாது, இட் இஸ் த ஆத்தர் சத்யஜித் ராய் அவர்கள். ஓகே ஃபைன். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட்டுக்குள்ளே போவோம். ஆதித்யா அண்ட் ஐ were returning from the site of a new factory at தியோதர்காஜ் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து ரிட்டர்ன் வராங்க. அதாவது ஆதித்யா மற்றும் சத்யஜித் ராய் அவர்கள் என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட ஃபேக்டரியில இருந்து ரிட்டர்ன் வந்துகிட்டு இருக்காங்க. எங்க இருக்கு? தியோதர்காஜ் அப்படின்ற இடத்துல இருக்கு. we were driving along national highway 40. ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே பாயிண்ட் 1, அவங்க எதுல டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க? நேஷனல் ஹைவே 40ல. ஓகே, we had reached a point where the road bifurcated. அதாவது அப்படியே நாங்கள் நேஷனல் ஹைவே 40ல வந்துகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ரோடு ரெண்டா பிரியுது. தட் இஸ் கால்ட் அஸ் பைஃபர்கேட்டட். இஃப் we drove 10 kilometers along the road that branched off to the right, we would reach பிரம்மாப்பூர். ஸோ இதில் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி போய்கிட்டே இருக்கும்போது இப்படி போயிடுச்சு, இப்படி ஒரு ரோடு போகுது. அதே மாதிரி இந்த சைடு ஒரு 10 கிலோமீட்டர், அதாவது ரைட் சைடு நம்ம போனோம் அப்படின்னா இங்க பிரம்மாப்பூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகே, ஐ ஆஸ்க்ட் ஆதித்யா வெதர் ஹி வாஸ் இன்ட்ரெஸ்டட் இன் ரீவிசிட்டிங் த பிளேஸ் ஆஃப் ஹிஸ் பர்த். ஸோ அவர்கிட்ட வந்து நான் வந்து ஆதித்யாட்ட கேட்குறேன், உங்களுக்கு வந்து பிரம்மாப்பூர் போகணுமா? ஏன்னா நீங்கள் வாழ்ந்த ஊர் அதுதானே, அங்கே போகுமா அப்படின்னு வந்து கேட்குறாங்க. which he had left after he had passed the matriculation examination from the local school to continue his studies in Calcutta. ஸோ கல்கட்டாக்கு அவர் ஸ்டடீஸ்க்கு போனதுனால அங்கிருந்து அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு? வெக்கேட் பண்ணிட்டாரு அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். அடுத்த பாயிண்ட், when I left our ancestral house 29 years ago, 29 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் என்ன பண்ணிட்டாரு? அவரோட வீடு அந்த இடத்தை விட்டு வெளியே வந்துட்டாரு. ancestral homes. ஓகே, the house was almost 200 years old. 200 years ரொம்ப முக்கியமான பாயிண்ட். recollected ஆதித்யா. I doubt if even the school building which may have undergone many changes will be recognizable anymore. ஸோ அவர் என்ன சொல்றேன்னா, என் வீடு மட்டும் இல்லை, கண்டிப்பாக என் ஸ்கூலுமே என்ன ஆகிருக்கணும், இன்னும் வேற மாதிரி மாறி இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாரு. trying to revive old childhood memories may prove disappointing. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஓல்டு மெமரிஸ்லாம் சிலதை கொண்டு வந்தோம், நம்ம திருப்பி அதெல்லாம் ஞாபகப்படுத்தணும் அப்படின்னா எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்ற மாதிரி அவர் வந்து சொல்கிறார். ஹில் பி டிசப்பாயிண்டட் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஸோ ரிவைவோட மீனிங் என்னென்னா ரீஸ்டோரு, அப்புறமா 29 இயர்ஸ், வீடு வந்து ஆல்மோஸ்ட் 200 வருஷம். ஸோ இது எல்லாமே எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து, பட் he said he wished to visit the tea shop of நாஜின் அங்கிள். நாஜின் அங்கிளோட டீ ஷாப்பை பார்ப்போம், இஃப் இட் ஸ்டில் எக்ஸிஸ்டட், அண்ட் ஹேவ் அ கப் ஆஃப் டீ. ஒருவேளை இருந்துச்சு அப்படின்னா நம்ம போய் ஒரு கப் ஆஃப் டீ அடிப்போம் அப்படின்னு வந்து சொல்றாரு. So we took the turning to the right and decided to drive to Brahmapur, of which Aditya's ancestors was once the zamindars. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, சரி நம்ம போவோம், போய் பார்த்துட்டு அப்படியே அங்கே நாகன் அங்கிள்னு ஒருத்தவர் இருப்பார், அவர் கடை இருந்துச்சு அப்படின்னா ஒரு டீ குடிச்சிட்டு அப்படியே நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம வீடை பார்த்துட்டு வரோம்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதுக்கு ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பிரம்மாபுரம் நோக்கி போயிட்டு இருக்கோம். இன் விச் ஆதித்யாஸ் ancestors were once the zamindars. அப்போனா இவர் வந்து ஜமீன்தார் குடும்பத்தை சேர்ந்தவர் அப்படின்றது இங்கே மென்ஷன் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இப்போ அடுத்ததுக்குள்ள போவோம். ஓகே, ஆதித்யாஸ் ஃபாதர் had left the ancestral home and moved to Kolkata where he had set up his own business. ஸோ அவர் வந்து என்ன பண்ணுறாரு, கொல்கட்டாக்கு மூவ் ஆயிட்டாரு. ஆஃப்டர் his death ஆதித்யா was looking after it and I was his friend and business partner. ஸோ இவரில் என்ன தெரியுது,
இவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற ரிலேஷன் என்னன்னா அவர் ஃப்ரெண்டு, அதே நேரத்தில் என்னது பிஸ்னஸ் பார்ட்னர். ஸோ இது ரெண்டுமே ஆப்ஷனில் இருக்கா அப்படின்னா உங்களுக்கு என்ன வரும், ஏ அண்ட் பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அதை டிக் பண்ணிக்கோங்க. இட் வாஸ் த மந்த் ஆஃப் மாகா that is January to February by the English calendar, the middle of winter. ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த மந்த் ஆஃப் மாகா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும், ஜான்வரி பிப்ரவரின்னு தெரிஞ்சுக்கணும், மிடில் ஆஃப் வின்டர் அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். My watch, it was 3:30 in the afternoon. The sun was soothing. அதாவது ரொம்ப காமாக இருக்க சன் வந்துட்டு 3:30 afternoon. On either side of the road were paddy fields as far as the eye would see. ஸோ ரெண்டு சைடு என்ன இருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா paddy fields. Harvest was over and there had been a good crop that year. After about 10 minutes, ஒரு 10 நிமிஷம், we came to the local school. நம்ம அப்படியே அந்த லோக்கல் ஸ்கூல் கிட்ட போயாச்சு. Beyond the iron gates were the playing field one. ஃபர்ஸ்ட் நீங்க நோட் பண்ண வேண்டியது 10 நிமிஷத்துல போயிட்டாங்க. அயன் கேட் இருக்கு, ரெண்டாவது பாயிண்ட். அதுக்கு பின்னாடி என்னென்ன இருக்கு, பிளேயிங் ஃபீல்ட் இருக்கு, 2 storied ஸ்கூல் பில்டிங் இருக்கு அப்படின்றத நீங்க நோட் பண்ணிக்கணும். We got down from the car and stood in the front of the gate. நாங்க என்ன பண்ணிட்டோம், இறங்கி அந்த கேட்டுக்கு முன்னாடி வந்து நின்னுட்டோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. ஓகே, அடுத்த பாயிண்ட். I asked Aditya whether everything was still the same. He replied that everything had changed. Our school used to be 1 storied. ஸோ அவர் படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அடுக்கு மாடியா இருந்தது, அதாவது and a new building has come up which wasn't there. ஸோ 1 ஸ்டோரியா இருந்தது 2 ஸ்டோரியா மாறிடுச்சு, ஒன்று பக்கத்தில் ஒரு நியூ பில்டிங்கும் வந்துருச்சு. வேர் யூ நாட் அ குட் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்து கேட்குறாரு. இது யார்கிட்ட கேட்டான்னு கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஆத்தர் டு ஆதித்யா. ஓகேங்களா, இது நோட் பண்ணிக்கோங்க. எஸ், but my position was always second, he replied. We decided to go and have tea at Najan uncle's tea shop. ஸோ என் பொசிஷன் எப்பவுமே என்னது, செகண்ட் பிளேஸ் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகே, which stood next to the grocery shop and opposite a temple. ஸோ அங்கிள் டீ கடைக்கு போகிறாங்க, நாஜின் அங்கிள் டீ கடைக்கு. அது எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா ஒரு கிராசரி ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்குது, அண்ட் ஆப்போசிட் டு அ டெம்பிள், ஒரு டெம்பிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, டெடிகேட்டட் டு லார்ட் சிவா. It is dedicated to whom ன்னு கேட்பாங்க, லார்ட் சிவா. Soon we caught sight of Najan's tea cabin written on a signboard over the shop. ஸோ கடை பேர் என்ன எழுதி இருக்குன்னு கேட்டாங்கன்னா நாஜன்ஸ் டீ கேபின். ஈவன் திஸ் அப்போஸ்ட்ரஃபி கூட விடலாம், ஸோ அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நாஜன் அங்கிள் டீ கடைக்கு போகிறாங்க. எங்கே இருக்குன்னு பார்த்தா கிராசரி ஷாப்புக்கு பக்கத்தில் இருக்குது, டெம்பிளுக்கு முன்னாடி இருக்குது. அந்த டீ கடையோட பேர் என்னென்னா நாஜன்ஸ் டீ கேபின். அது யாருக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்கன்னா லார்ட் சிவாக்கு வந்து டெடிகேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, நெக்ஸ்ட். The owner of the tea shop, now over 60, a little rustic in appearance with his white neatly combed hair. ஸோ இப்போ அவருக்கு வயசு கிட்டத்தட்ட என்னாச்சு, 60 ஆயிடுச்சு. லிட்டில் ரஸ்டிக் இன் அப்பியரன்ஸ், அதாவது ஒரு கண்ட்ரி சைடு மென் மாதிரி, ஒரு வில்லேஜ் மென் மாதிரி இருக்காருன்னு சொல்கிறாங்க, ரஸ்டிக். ஓகேங்களா, வித் இஸ் ஒயிட் நீட்லி கோம்டு ஹேர் அண்ட் அ க்ளீன் லுக். அவருக்கு வந்துட்டு முடி ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது, அதையும் வந்து அவர் அழகாக சீவி இருக்கார். He was wearing a dhoti and a blue striped shirt that could be seen from under a green shawl. ஸோ அவர் வந்துட்டு ஒரு வேஷ்டி கட்டியிருக்காரு, ஒரு ப்ளூ கோடு போட்ட சட்டை போட்டிருக்காரு, ப்ளூ ஸ்ட்ரைப்டு ஷர்ட், அண்ட் அது போக வந்துட்டு ஒரு க்ரீன் ஷாலும் வந்து அவர் போட்டிருக்காரு. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம், எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ப்ளூ ஸ்ட்ரைப்டுக்கு பதிலாக க்ரீன் கொடுத்துருவாங்க, க்ரீனுக்கு பதிலாக ப்ளூ கொடுத்துருவாங்க. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. நாட் ரெகனைசிங் ஆதித்யா, he asked us where we had come from. நாட் ரெகனைசிங் ஆதித்யா, அவர் என்ன பண்ணுறாரு, ஆதித்யா ஞாபகம் இல்லை, உடனே என்ன பண்ணுறாரு, நீ எங்கேருந்து இப்போ வர அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அதுக்கு ஆதித்யா என்ன சொல்கிறாருன்னா, டியோ தார்காஜ் ஆதித்யா ரிப்ளைட், வி ஆர் ஆன் அவர் வே டு கொல்கட்டா. ஸோ எங்கே போயிட்டு இருக்கும்போது இங்கே வராங்கன்னு கேட்பாங்க, கொல்கட்டா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. லிட்டில் சர்ப்ரைஸ்ட் நாஜன் அங்கிள் ஆஸ்ட் வை வி வேர் தேர் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. நீங்கள் ஓகே அங்கே போயிட்டு இருந்தீங்க, எதுக்காக திடீர்னு இங்கே உள்ளே வந்தீங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. To have tea at your shop, said Aditya. Certainly besides tea, I have biscuits and savories அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்கிட்ட பிஸ்கெட்டு இருக்குது, அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்றதுக்கான ஐட்டம்ஸ், என்கிட்ட ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாரு. ஓகே, அதாவது கிவ் அஸ் டு நன்கத்தாய் ஈச் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நன்கத்தாய் அப்படின்றது வந்துட்டு ஒரு பிஸ்கெட் வெரைட்டி மாதிரி, அந்த டீ கடையில் இருக்கிற பிஸ்கெட் வெரைட்டிஸில் ஒன்று. ஓகேங்களா, ஓகே ஃபைன். நெக்ஸ்ட், we sat on two tin chairs.
tin chairs அப்படின்றது உங்களுக்கு தெரியணும். There was only one another customer sitting at a corner table, neither eating nor drinking tea, but sitting with his head bent as though he was sleeping. ஸோ அங்கே வேறு யார் இருக்கா அந்த கடையிலன்னு பார்த்தா ஒரே ஒரு கஸ்டமர் இருக்கார். அவர் என்ன பண்ணுறாருன்னா சாப்பிடவும் இல்லை, அதே நேரத்தில் டீயும் குடிக்கல, ஒரு மாதிரி தலையை தொங்க போட்டு ஒரு மாதிரி உட்கார்ந்துருக்காரு, ஆனால் தூங்கவும் இல்லை. ஓகே, அட்ரஸிங் ஹிம் as மிஸ்டர் சன்யால், Najan uncle reminded him to go home as if it was already 4 p.m. ஸோ இப்போ வந்து மிஸ்டர் சன்யால் அப்படின்னு வந்து அவரை வந்து கூப்பிடுறாங்க. அங்கே உட்காந்துருக்க அந்த இன்னொரு கஸ்டமரை வந்துட்டு சன்யால் அப்படின்னு கூப்பிடுறாரு. யாரு? நாஜன் அவர்கள். அவர் என்ன சொல்றாருன்னா, போங்க போங்க வீட்டுக்கு போங்க, உங்களுக்கு மணி 4 ஆயிடுச்சு. அதர் கஸ்டமர்ஸ் would soon be coming addressing us, he said with a wink in his eye. ஒரு நக்கலா கிளம்ப 4 மணி ஆயிடுச்சு, இதுக்கப்புறம்லாம் கஸ்டமர் நிறைய பேர் வருவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கண்ணு அடிச்சுக்கிட்டு அவர் என்ன பண்றாரு, அவங்கள வந்து சொல்றாரு, a little hard of hearing, cannot see well either but has no money to buy spectacles. அவருக்கு என்னன்னா காதும் சரியா கேட்கல, கண்ணும் சரியா தெரியல, ஆனா அவர்கிட்ட காசும் இல்லை ஸ்பெக்டாக்கிள்ஸ் வாங்க. From his reaction to this speech, I began to wonder whether Mr. Sanyal was not a little crazy as well. ஸோ அவங்க ரியாக்ஷனு, இவங்க பேச்சு, அப்புறம் அவரோட நடவடிக்கைகள்லாம் ஒருவேளை இவருக்கு எதுவும் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் மேடிஷாக இருப்பாரோ அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. பிகாஸ் சடன்லி he stood up, stretched himself, raising his lean arm, ரொம்ப ஒல்லியான கையை தூக்குறாரு, with eyes dilated, began to recite a poem by Tagore. எந்திரிச்சு கையெல்லாம் நீட்டிட்டு அந்த கை பார்த்தோன்னா ரொம்ப ஒல்லியாக இருக்குது, அப்புறம் ஐஸை நல்லா விரிச்சு என்ன பண்ணுறான்னா தாகூரோட ஒரு போயமை ரிசைட் பண்ணுறாரு, பன்ரக்ஷா, கீப்பிங் ஆஃப் அ ப்ராமிஸ். ரொம்ப முக்கியமானது. Having recited the poem, he left the place, making the gesture of namaste with his hands to nobody in particular. ஸோ அப்படியே சொல்லிட்டு ஒரு நமஸ்தே போட்டார், யார் இருக்கா இல்லைன்னு பார்க்கல, யாருக்கோ போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டார். ஓகே, இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. I noticed a sudden change in Aditya's expression and I asked him the reason for it. திடீர்னு ஆதித்யா முகத்தில் ஒரு முகமே மாற்றம் ஆயிடுச்சு, ஒரு மாதிரி நெகட்டிவாக இருக்குது. என்ன ஆச்சுப்பா அப்படின்னு வந்து கேட்குறாரு. வித்தவுட் ஆன்சரிங் மீ he asked Nagan uncle who the gentleman was and what he did. இந்த ஜென்டில்மேன் யாரு, அவர் என்ன ஆச்சு அவருக்கு அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஓகே, உடனே நாஜன் அங்கிள் ரிப்ளைட், சசங்கா சன்யால் அப்படின்ற ஒரு ஃபுல் நேமை சொல்றாரு. வாட் கேன் பி டன், he leads a cursed life, gone crazy I think, but has not forgotten any incident of the past. அவர் ரொம்ப பாவம்ப்பா, அவருக்கு ரொம்ப கொடுமையான வாழ்க்கையில் இருக்காரு, ஏதோ மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு, என்ன பண்ணுறது, அவரால் அந்த பாஸ்டையுமே என்ன பண்ண முடியல, மறக்கவே முடியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, sold his lands to get his only daughter married. அவர்கிட்ட இருக்கிற எல்லா நிலத்தையும் கொடுத்து அவரோட ஒரே டாட்டருக்கு வந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. he also lost his wife and only son. ஸோ அவரோட ஒய்ஃபும் அவரோட ஒரே சன்னானவங்களும் என்ன ஆயிடுறாங்க, போன வருஷம் இறந்துட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாரு. சின்ஸ் தென் ஹி இஸ் சம்வாட் சேஞ்ச், நாட் ரியலி நார்மல், வேர் டஸ் ஹி ஸ்டே அப்படின்னு வந்து இவர் உடனே கேட்குறாரு. ஓகேங்களா, ஸோ அன்னையிலேருந்து அவர் நார்மலாக இல்லை, சரி எங்கே வாழ்றாரு அப்படின்னு கேட்குறாரு. யாரு? ஆதித்யா வந்துட்டு நாஜன்ட்ட. ஓகே, ஹி ஸ்டேஸ் வித் அ ஃப்ரெண்ட் ஆஃப் ஹிஸ் ஃபாதர்ஸ், ஜோசேஜ் கபிராஜ். Sasanka come here, has tea, biscuits and always remembers to pay, having an acute sense of self-respect. அவர் என்னதான் இப்படி இருந்தாலும் அவர் வருவார், அவர் டீ சாப்பிடுவார், பிஸ்கெட் சாப்பிடுவார், ஆனால் இன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணுறாரு, அவரோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் குறையாத அளவுக்கு சாப்பிட்ற சாப்பாடுக்கு என்ன பண்ணிடுறாரு, பேமெண்ட் பண்ணிடுறாரு. பட் ஹவு லாங் திங்ஸ் வில் ரிமைன் லைக் திஸ் ஐ டோன்ட் நோ. ஹேவிங் பெய்ட் அவர் பில் அண்ட் அசர்டைன் த லொகேஷன் ஆஃப் ஜோகேஷ் கபிராஜ் ஹவுஸ். ஸோ நாங்கள் என்ன பண்ணிட்டோம், நாங்கள் சாப்பிட்டுட்டு எங்களோட பில்லை கட்டிட்டு அந்த ஜோகேஷ் கபிராஜ் ஹவுஸுக்கு போகிறோம். ஜோகேஷ் கபிராஜ். We got into the car. Aditya was at the wheel. ஆதித்யா என்ன பண்றாரு, அவர் தான் ஓட்டுறாரு. He expressed the wish to visit his house. அவர் என்ன பண்றாரு, நான் இப்போ நம்ம வீட்டுக்கு ஒருக்க போயிட்டு போவோம் அப்படின்னு வந்து சொல்றாரு. So you do want to see your house after all, I said. அதாவது என்ன சொல்றேன்னா, இது வந்து யார்கிட்ட சொன்னான்னு கேட்பாங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ அதனால தான் இங்கே வந்துட்டு கொஸ்டின் மார்க் போட்டிருக்கோம். ஆத்தர் வந்துட்டு கடைசியாக திருப்பி அகைன் வந்து ஆதித்யாட்ட சொல்றாரு. இட் ஹஸ் பிகம் எசென்ஷியல் டு டூ ஸோ, இட் ஹஸ் பிகம் எசென்ஷியல் டு டூ ஸோ. இது யார்கிட்ட சொல்றேன்னா ஆதித்யா ஆத்தர்கிட்ட சொல்றாங்க. ஹிஸ் நர்வ் சீம்டு ஓவர்வ்ராட், ஒரு மாதிரி அப்செட்டாக இருக்கார் அவர், என்னமோ ஒரு மாதிரி அந்த இதை கேட்டதுலேருந்து, பாட்டை கேட்டதுலேருந்து ஒரு மாதிரி சோகமாக இருக்கார் ஃபார் சம் ரீசன். We soon reached the house which was surrounded by high walls. Even from the ruins one could easily imagine how grand it must have been once upon a time. ஸோ இப்போ இருக்கிற அந்த ஒரு பாலடைஞ்ச பில்டிங்கை பார்க்கும்போது அந்த காலத்தில் இது எவ்வளோ அழகாக இருந்திருக்கும், எவ்வளோ பெருசாக இருந்திருக்கும், மெக்னிஃபிஷியண்ட்டாக இருந்திருக்கும்ன்றது எனக்கு தெரியுது. We entered the building, climbed up the stairs and reached the attic.
அட்டிக்ன்றது ஒன்றும் இல்லை, கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இந்த ரூஃபுக்குள்ளே வந்து பல படத்தில் பார்த்துருப்போம், அந்த ரூஃப்குள்ளே இருக்கிற ரூமை தான் நம்ம அட்டிக்குன்னு வந்து சொல்லுவோம். ஓகே, செகண்ட் ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ். திஸ் வாஸ் மை ஃபேவரட் ரூம் செட் ஆதித்யா. இது யார் சொன்னா? இது எந்த ரூமை சொல்றாங்க? The attic has always been a favorite with children. It is in this attic that child seems to be in a world of its own அப்படின்னு வந்து சொல்றாரு. A portion of a wall of the attic had crumbled down, and through the window that had been created we could see the sky, the fields, a part of rice mill. ஸோ என்ன சொல்றாருன்னா, ஒரு போர்ஷன் ஆஃப் த வால் என்ன ஆயிடுச்சுன்னா உடஞ்சி கீழே விழுந்துருச்சான். அது வழியாக நம்ம பார்க்கும்போது என்னென்னலாம் தெரியுது அப்படின்னு வந்து கேள்வியாக கேட்பாங்க. ஸ்கையு, த ஃபீல்ட்ஸு, அப்புறமா வந்துட்டு ஒரு ரைஸ் மீலோட சின்ன பகுதி ஒன்று தெரியுது, த ஸ்பயர் ஆஃப் தி ஓல்டு டெம்பிள் அப்படின்றதும் இங்கே தெரிஞ்சுக்கோங்க. ஸ்பயருக்கான மீனிங்கை இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும், உடனே தெரிஞ்சுக்கோங்க, நீங்களாவே தெரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாமில் ஞாபகம் வரும். ஓகேங்களா? இந்த whole house, the attic had probably been the worst hit by wind and weather. ஸோ இது எதனால இவ்வளோ மோசமாக இருக்குன்னு கேட்பாங்க. விண்டு, வெதர்னால. The floor was strewn with twigs and straw and pigeon droppings. Among other things, there was a broken cricket bat, the remains of an armchair and a wooden packing case. ஸோ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கீழே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ட்விக்ஸ், குச்சியாக கிடக்கு. அதுவும் பீஜியனோட அந்த ட்ராப்பிங்ஸ் எல்லாமே கீழே இருக்குது, அதாவது அதோட வேஸ்ட் எல்லாமே கீழே கிடக்கு. தேர் வாஸ் அ broken cricket bat, அதோட வந்துட்டு ஒரு broken cricket bat இருக்குது, ஒரு ஆம்சேரோட ஒரு பகுதியும் உட்டன் பேக்கிங் கேஸும் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எல்லாத்தையுமே பாஸ் பண்ணி என்ன பண்ணணும், நீங்கள் நோட்ஸ் எடுக்கணும். நோட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அதுக்கப்புறமா மென்டாரிங்கில் இருக்கீங்க அப்படின்னா மென்டாரிங்கில் உங்களுக்கு ஓரல் டெஸ்ட் இருக்கும், இது எல்லாமே இருக்கும். இல்லை நீங்கள் ரெக்கார்டட் அண்ட் டெஸ்ட் பேட்ச் வச்சுருக்கீங்கன்னா ரெக்கார்டிங்ஸை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும், டெஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு 100% மறக்காது. ஓகே, ஃபைன். அடுத்து, Aditya got on top of the packaging case and pushed his hand inside the ventilator, thus upsetting a sparrow's nest, a part of which fell to the ground. However, he heaved a sigh of relief when he had got what he had been looking for. உடனே என்ன ஆகுது, அவர் என்ன பண்ணுறாரு, டாப் ஆஃப் த பேக்கேஜிங் கேஸை வந்துட்டு மேலே போகிறாரு, வென்டிலேட்டர் மேலே போய் ஏதோ கையை உள்ள விடுறாரு. அப்போ லைட்டாக அங்கே இருந்த ஸ்பேரோட நெஸ்ட்டில் வந்துட்டு லைட்டாக வந்துட்டு அதை அசைக்கிறாரு. சரி, உள்ளே இருந்து ஒரு பொருளை வந்து எடுத்ததுக்கு அப்புறம் தான் அவர் ரிலீஃபே ஆகுறாரு. When I asked him what it was, he said, you will get to know very soon. You will get to know very soon வந்து யார்கிட்ட சொல்கிறா? ஆதித்யா saying to the author. ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஓகே, ஃபைன். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும்னா வேகமாக நோட்ஸ் எடுக்கணும், ஏன்னா இது ப்ரோஸ், அவ்வளோதான். We next went to a jeweler's to find out the weight of the article. The jeweler remarked that it was an antique. Our next step was the house of Jogesh Kabiraj. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, வீட்டுக்கு போகிறாரு, ஃபஸ்ட்டு ஹவுஸு, அதுக்கப்புறமா எங்கே போகிறாரு, ஒரு ஜுவல்லரி கிட்ட போகிறாரு, ஜுவல்லர். அதுக்கப்புறமா எங்கே போகிறாருன்னு கேட்டோன்னா கபிராஜோட வீட்டுக்கு போகிறாங்க. Though I was a little curious, I didn't ask Aditya anything. We entered the house and went to the room where Sasanka Sanyal stayed. Sasanka uncle was busy reciting verses from Tagore. When he had finished, Aditya asked, may we come in அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஸோ சசங்காவை போய் பார்க்க போகிறாங்க. ஆனால் சசங்கா அங்கேயும் உட்காந்து என்ன பண்ணுறாருன்னா தாகூரோட அந்த பாடல்கள், அந்த வேர்சஸை வந்து பாடிட்டு இருக்காரு. அவர் முடித்த உடனே ஆதித்யா என்ன கேட்குறாரு, மே வி கம் இன் அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஹி டர்ன்ட் அண்ட் ஃபேஸ்ட் அஸ். சன்யால் உடனே திரும்பி பார்க்குறாரு. ஓகே, நோ ஒன் விசிட்ஸ் மீ ஹி செட் இன் அன் unperturbed manner. ஓகேங்களா, அதாவது ஒரு டிஸ்டர்ப்டான மேனரில் பார்க்குறாரு. would you mind if we come in except for a charpoy, there was nothing else to sit on, so we remained standing. அங்கே உட்கார்றதுக்கு ஒன்றுமே இல்லைனா அங்கே நின்றுட்டே பேசிட்டு இருந்தோம். do you remember ஆதித்யா நாராயண் சௌத்ரி? ஆதித்யா asked. உடனே அவர் என்ன கேட்குறாரு, உனக்கு ஆதித்யா நாராயண் சௌத்ரி இன்னும் ஞாபகம் இருக்கா அப்படின்னு வந்து கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறார், of course said the gentleman, the spoiled child of affluent parents. அதாவது நல்ல ரிச்சான பெற்றோர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மாதிரி ஸ்பாயிலான சில்ட்ரன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாஸ் அ ஃபேர்லி குட் ஸ்டூடெண்ட் பட் குட் நெவர் பீட் மீ. அவர் நல்லா வந்துட்டு ஒரு குட் ஸ்டூடெண்ட் தான், நல்லா படிப்பான், எப்பயுமே என்னையை மட்டும் தோக்கடிக்க முடியாது. ஹி வாஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஜெலஸ் ஆஃப் மீ. அதனால தான் அவர் என் மேலே ரொம்ப பொறாமப்பட்டார். அண்ட் ஹி யூஸ் டு டெல் லைஸ். ஆனால் அதே நேரத்தில் பல பொய்கள் வந்து சொல்லுவான். I know, said Aditya. He then took out a packet from his pocket and handing it over to him said, this is for you from Aditya. அப்போ ஒரு பாக்கெட்டை வெளியே எடுத்து இது உனக்கிட்ட தான் ஆதித்யா கொடுக்க சொன்னார் அப்படின்னு வந்து சொல்கிறான். ஓகே, வாட் இஸ் இட் he asked? Money?
money, how much money? 150 rupees. He has said that he will be happy if you accept it அப்படின்னு வந்து சொல்றாரு. Shall I laugh or cry? Aditya has given me money. Why this sudden generosity? இப்போ இதுக்கு நான் சிரிக்கவா அழுகவான்னு எனக்கு தெரியல. எதுக்காக இப்போ வந்துட்டு இவர் வந்து எனக்கு இவ்வளோ தாராள பிரபுவை வந்து நடந்துக்கிறாரு, இவ்வளோ ஜெனராசிட்டி என்கிட்ட எதுக்கு அப்படின்னு வந்து கேட்குறாரு. ஓகே, மேன் டஸ் சேஞ்ச் வித் டைம். பெர்ஹாப்ஸ் ஆதித்யா இஸ் நாட் த சேம் ஆதித்யா ஆஸ் பிஃபோர். மொதல் இருந்த ஆதித்யா இப்போ கிடையாது, இவர் இப்போ வந்து மாறிட்டாரு. அ சேஞ்ச், ஐ காட் த ப்ரைஸ். He could not bear it. He took it from me to show his father. ஒரு என்னது சேஞ்சா? நான் சின்ன வயசில் ஒரு ப்ரைஸை வந்து வாங்குறேன். அந்த ப்ரைஸ் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு கொடுப்பா, நான் போய் என் வீட்டில் போய் என் பேரண்ட்ஸ்கிட்ட காட்டிட்டு உங்ககிட்ட வந்து கொடுத்துருவேன். அதாவது ஐ வில் ஷோ இட் டு ஹிஸ் ஃபாதர் அண்ட் நெவர் ரிட்டர்ன் இட் டு மீ. அதுக்கப்புறமா அவருக்கு கையில் வந்து கொடுக்கவே இல்லையா. said that there was a hole in his pocket and it had fallen through it. அவர் என்ன சொல்லிட்டாரு, அது அவர் பாக்கெட்டில் ஒரு ஓட்டை இருந்துச்சு, அந்த ஓட்டையிலேருந்து அது கீழே விழுந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவரை ஏமாற்றிட்டு அவர் பெசாட்டுக்கு போயிட்டாரு. ஸோ இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸு. இது எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும்னா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்குள்ளே போகலாம். திஸ் இஸ் த ப்ரைஸ் ஆஃப் த மெடல், இட் இஸ் யோர்ஸ். சசங்கா சன்யால் வாஸ் அமேஸ்ட். ஹீ ஸ்டார்ட் அட் ஆதித்யா அண்ட் செட் த ப்ரைஸ் ஆஃப் த மெடல் தட் குட் நாட் பி மோர் தென் 5 rupees. இட் வாஸ் அ சில்வர் மெடல் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அது வந்து என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து அந்த மெடல் தான், இதை தான் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா காசாக மாற்றிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. எப்படி இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, அது வெறும் 5 ரூபா தானே இருக்க வாய்ப்பு இருக்குது, அது எப்படி இவ்வளோ காஸ்ட்லி ஆச்சு அப்படின்னு வந்து கேட்குறாரு. சில்வர் இஸ் நவ் 30 times காஸ்ட்லியர் தேன் பிஃபோர். ஸோ அப்போ 5 ரூபாவா இருந்தது, இப்போ 150 ரூபாவா ஆயிடுச்சு, 30 மடங்கு. ஓகேங்களா, 30 மடங்குன்றது 150 ரூபாவா மாறிடுச்சு அப்படின்னு வந்துட்டு ஆதித்யா சொல்கிறாரு. ரியலி ஐ ஹேட் நோ நியூஸ் ஆஃப் தட் பட் அப்படின்னு வந்து முடிக்கிறாரு. இது யார் சொன்னா அப்படின்னு வந்து கேட்பாங்க. சன்யா. சசங்கா uncle looked at the 15 rupee 10 rupee notes in his hand. Sasanka uncle looked at the 15 10 rupee notes in his hand and looked at Aditya. There was a complete new expression on his face. He said, Aditya, this smacks too much of charity, doesn't it? அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதாவது இது ரொம்ப பெரிய ஒரு சேரிட்டி ஆயிருக்கே அப்படின்னு வந்து அவரை பார்த்து நக்கலாக பேசுகிறாரு. We remained silent, peering intently at Aditya. Sasaka Sanya smiled and said, I had recognized you at Najan uncle's tea shop. ஸோ இவ்வளோ நேரம் நான் உன்னை தெரியாமல் உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன்னு நினச்சியா? நான் உன்னை நாகன் அங்கிளுக்கு டீ கடையிலேயே வந்துட்டு நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் வந்து ஆதித்யா அப்படின்னு. அது எப்படி அப்படின்னு சொல்கிறாருன்னா, பை தட் மோல் ஆன் யுவர் ரைட் சீக். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். அவரோட வலது கன்னத்தில் வந்துட்டு ஒரு மச்சம் இருக்கிறத அவர் பார்த்துருக்காரு. ஐ குட் சி யூ ஹேட் நாட் ரெகக்னைஸ்ட் மீ, ஸோ ஐ ரிசைட்டட் த சேம் போயம் தட் ஐ ஹட் ரிசைட்டட் ஆன் த ப்ரைஸ் கிவிங் டே. அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அந்த போயம் அன்னைக்கு அவர் ப்ரைஸ் வாங்கினார்ல, இந்த போயத்தினால தான் அவர் ப்ரைஸ் வாங்கியிருக்காரு. ஸோ அந்த போயம் மூலமாக அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆதித்யாவுக்கு அவர் தான் சசங்கா அப்படின்றத காட்டியிருக்காரு. ஓகே, ஆன் பர்போஸ் ஸோ தட் யூ மே ரிமெம்பர். Then when you came to visit me, I couldn't help venting my anger on you. ஸோ நீ வந்தோடனே எனக்கு செம கோவம் வந்துருச்சு, உன் மேலே இப்போ கோவம் படணும்னு தான் எனக்கு தோணுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறார். ஓகே, அடுத்து. You have done the right thing. Your grievances are absolutely justified. But I will be happy if you accept the money, said Aditya. உன்னோட கோவத்துக்குலாம் நான் கண்டிப்பாக நீ கோவப்படுறதுல தப்பே கிடையாது. ஆனால் நீ கண்டிப்பாக என்ன பண்ணிக்கணும்னா இந்த மணியை நீ வந்து வாங்கிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறான். Sasaka Sanya shook his head and said, no, money will soon be spent. I would have preferred to have the medal if it were possible. I would have forgotten that unpleasant incident of my childhood if I could get the medal back. If I could get the medal back. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மணிலாம் வந்து இப்போ டக்குன்னு தீர்ந்து போயிடும், நீ ஒருவேளை எனக்கு மெடல் கொடுத்துருந்தா நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன், ஒருவேளை நீ சின்ன வயசுலேயே கொடுத்துருந்தா நான் வந்து அது அப்போவே வந்து நான் வந்து ஒரு அன்பிளசன்ட் இன்சிடென்ட்டே என் லைஃப்பில் நடந்திருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ த மெடல் தட் ஹீ ஹேட் பீன் ஹிடன் இன் த அட்டிக் ஃபார் 29 long years was eventually restored to its owner. ஸோ கடைசியாக என்ன இருக்குது, அந்த இதை எடுத்துகிட்டு வந்து திருப்பி என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட ஓனர்கிட்டே வந்து கொடுக்குறாங்க. இதுதான் கதை. ஸ்ரீமன் சசங்கா சன்யால் ஸ்பெஷல் ப்ரைஸ் ஃபார் ரெசிடேஷன் 1948 was still clearly engraved on it, translated from the Bengali story Chilokotha. ஓகேங்களா, ஸோ இதோட இது வந்து முடியுது. ஸோ அதில் என்ன போட்டிருந்துச்சு மெடலில் அப்படின்றது கூட ஒரு கேள்வியாக கேட்பாங்க. ஸோ இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபைன். ஸோ இதோட வந்துட்டு இந்த ப்ரோஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ சத்யஜித் ராய் 1921 to 1992 ஆத்தர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது.
He was an Indian filmmaker, screenwriter, graphic artist, music composer and author. அவர் எங்க பிறந்திருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கொல்கட்டா. ஸோ 1921 to 1992 Indian filmmaker born in Kolkata. ஓகேங்களா? He primarily focuses on stories and novels for young children and teenagers. He revived the children's magazine, ரொம்ப ரொம்ப முக்கியம், Sandesh, which his grandfather had started in 1913 and edited it until his death in 1992. ஸோ இதை வந்து யார் ஆரம்பிச்சார்னா அவங்க கிராண்ட்ஃபாதர் ஆரம்பிச்சிருக்காரு. எப்போ? 1930ல். அவரோட சாவு வரைக்கும் 1992 வரைக்கும் அவர் வந்து இதை பண்ணியிருக்கார், இதை வந்து ரன் பண்ணியிருக்கார். ரே வாஸ் more interested in writing rather than film making. அவர் film making ஓட ரைட்டிங்ல தான் வந்துட்டு ரொம்ப 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 இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காரு. His stories have been translated in Europe, United States and many other countries. ரொம்ப முக்கியமானது, Ray received many awards including 32 national film awards. 32 national film awards வந்து அவர் வாங்கியிருக்காரு, along with Padma Bhushan in 1965 and Bharat Ratna shortly before his death. இது எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ். டைம் எடுத்து படிச்சுக்கோ. இங்கே உங்களுக்கு சந்தேஷ் 1920, டெத் 1992, பர்த் 1921. He was born in Calcutta and அவர் எழுதுறது யங் சில்ட்ரன், டீனேஜர்ஸ். He was to be very happy during writing and rather than film making. 32 நேஷனல் அவார்ட், பத்மபூஷன் 1965, பாரத் ரத்னா அவர் வந்து வின் பண்ணியிருக்காரு அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் வந்து பைஃபர்கேட்டட்னா டிவைடட், ரிவைவ்னா நமக்கு ரிட்டர்ன் கிடைக்கிறது, சூத்திங்னா பி காம், ரஸ்டிக் அப்படின்னா ஒரு கண்ட்ரி சைடாக இருக்கிறது, டைலேட்டட் அப்படின்னா வைட் ஓப்பன், அசர்டைன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், கன்ஃபார்ம்ட் இம்பார்ட்டன்ட், ஓவர் விராட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்செட். அட்டிக்னா நம்ம பார்த்துட்டோம் டயக்ராமில், மேல் வீடு ரூஃபு கீழே. கிரம்பிள்ட் அப்படின்னா broken, spire, a tall pointed structure, கோபுரம்னு சொல்லலாம், அந்த டெம்பிளோட கோபுரம் அப்படின்னு வந்து சொல்லலாம். unperturbed ரொம்ப ரொம்ப முக்கியம், undisturbed, affluent, wealthy. smack அப்படின்னா driver put forcefully into or onto something, ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லாக இது பண்ணுறாரு. ஸோ அங்கே வந்து நம்ம ஒரு இது பார்த்தோம் தெரியுமா, 2 நன்காத்தி கொடுங்க அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஸோ இட் இஸ் அன் ஆத்தென்டிக் இந்தியன் ஸ்வீட் which is popular in India and Pakistan. ஸோ இதோட வந்துட்டு நம்ம வந்து ப்ரோஸை வந்து கம்ப்ளீட் பண்ணுறோம். ப்ரோஸை நீங்கள் இந்த மாதிரி ரீட் பண்ணதில் நான் உங்களுக்கு சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நோட் பண்ணிங்கனாலே இட் இஸ் மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் நம்ம வந்து சந்திப்போம். அண்ட் நீங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் ஆல்சோ சப்ஸ்கிரைப் ஃபார் உஸ்தாதியன் அகாடமி. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் என்ன பண்ணணும்னா 95+ மேக்ஸ் இங்கிலீஷில் எடுக்கணும், 23+ மேக்ஸில் எடுக்கணும். அண்ட் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களோட எக்ஸாம்ஸை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக கிளியர் பண்ணணும். தேங்க்யூ அண்ட் see you in another video.